இன்னைக்கு பார்க்க போகிற மூவி ரிவ்யூ எதை பற்றி பார்த்தீங்கன்னா டெட்புல் அண்ட் ஒல்வெரின் இவங்க படத்தை பற்றி தான். ஸோ டெட்புல் 1 and 2 பார்த்த எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு 18+ மூவியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 18+ காமெடி மட்டுமே கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் வந்து டெட்புல் 1 and 2. படத்தில் டெட்புல் 1 and 2ல் காமெடி மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக பக்காவாக இருக்கும் 1 and 2ல். ஸோ 3 எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறதுக்காட்டியும் இந்த டெட்புல் 3 கூட ஒல்வெரின் இன்னும் ஜாயின் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து இந்த படம் குழுவினர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மார்வல்ஸோட இன்னொரு ப்ளஸ்ஸும் கூட. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒல்வெரின் இதில் ஜாயின் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும், ஸோ இவங்களுக்கு யாருக்கு பெஸ்ட்டாக நல்ல ரோல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்து ஆடியன்ஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வந்து தூண்டிடுச்சுன்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே பர்ஃபெக்டான ரோலை தான் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட்புல் அவர்களோட உலகத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒல்வெரின் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராரு. இது வந்து யார் கூப்பிட்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா, டெட்புல் வந்து கூப்பிட்டு வர்றாரு இன்னொரு யூனிவர்ஸில் இருக்க ஒல்வெரின் வந்து. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் செட் ஆகாது. அப்போ நடக்கக்கூடிய ஃபைட் சீன் வந்து படத்தில் இன்னும் ஆக்ஷன் பிளாக்காக செம்மையாக இருக்கும். இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து வில்லியை வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஆடியன்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு இருந்தது பார்த்திங்கன்னா, ஆடியன்ஸ் மனசில் வந்து அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்க மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, 1 and 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 18+ காமெடியில் கொஞ்சம் மொக்கையான காமெடிலாம் இருக்கும். ஆனால் இதில் பக்காவாக தரமாக ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18+ காமெடியில் திணிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பயங்கர சிரிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் 3Dயில் பார்க்குறப்ப ஓப்பனிங் சீனில் டெட்புல் வந்து ஒரு ஸ்கெலட்டன் வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுவார். ஸோ அந்த இடத்துல வந்து படம் சம்மந்தப்பட்டவங்களோட பேர்கள்லாம் வரும் பாருங்க, அது வந்து இன்னும் சூப்பரான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ பார்த்த டெட்புல் 3ல் வந்து அவ்வளோ அருமையான விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ ஒரு டெட்புல் பார்க்குறதுக்காக நம்ம போயிருந்தோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 டெட்புல் கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் சீனில் காமிப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து தரமாக பண்ணியிருப்பாங்க. காமெடிக்கும் பஞ்சம் இல்லை, ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் பஞ்சம் இல்லை. யாருக்கு பெஸ்ட் ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒல்வெரினுக்கும் அந்தளவுக்கு பெஸ்ட் ரோலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டெட்புலுக்கும் ஈக்குவலான ஒரு ரோலை தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க தான் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு எந்த ஆடியன்ஸாலையும் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம சேனலில் நம்ம படத்தை பற்றி ரிவ்யூ வந்து தேட்டரில் எடுத்திருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஈக்குவலான ரோலில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 3Dயில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவும் இருந்தது. நம்ம பார்த்த எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணதாக தான் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் படம் பார்த்தேன், எனக்கும் அதே ஹாப்பினஸ் தான். ஸோ நீங்களும் போய் தேட்டரில் படம் பார்க்க இப்போதைக்கு ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்தமாதிரி அடுத்த ரிவ்யூவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகான்.